ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாற்ற வேண்டிய பழக்கங்கள் இல்லை குணங்கள். நம்மளோட குணங்கள் தான் நம்மளோட பழக்கங்களாக மாறுது. இப்போ நம்ம சோம்பேறியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது தான் நம்மளோட குணம். அந்த சோம்பேறித்தனங்கிற குணத்தை மாற்றாமல் இருந்தால் அதுவே நம்மளோட பழக்கமாக மாறி போயிடும். குணத்தை மாற்றும் போது நம்மளோட பழக்கங்கள் எல்லாமே மாறும். அது மூலமாக நம்ம வாழ்க்கையும் மாறும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது, சின்ன சின்ன விஷயங்களை ஊதி பெருசாக்கக்கூடாது. நமக்கு வாழ்க்கையில் செய்கிறதுக்கு முக்கியமான நிறைய பெரிய விஷயங்கள், முக்கியமான நோக்கங்கள் இருக்கும். அந்த பெரிய நோக்கத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அதில் என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கான அந்த பெரிய வேலையை செஞ்சு முடிக்க முடியாது. அதனால் நம்மளோட பெரிய நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது எது அப்படின்னு அதை மட்டுமே பார்த்து சின்ன சின்ன விஷயங்களை ஓரம் கட்டி விட்டுட்டோம்னாலே போதும். பொதுவாகவே நம்ம யோசிக்கிறது மற்றவங்க நம்மளை பற்றி சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதீங்க. ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் எமோஷனலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு மற்றவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சோன்னா இப்போ வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப எமோஷனல் டைப். எடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 2-3 நாளைக்கு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். எதுக்காக அவங்க நம்மளை பற்றி இப்படி சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு யோசித்து குழப்பமாக இருப்பேன். இப்போ அப்படி கிடையாது. அந்த சென்சிட்டிவான குணத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. யாராவது ஏதாவது பேசினா கூட அவங்க மனநிலை மேலே பேசியிருப்பாங்க, சாதாரணமாக பேசியிருப்பாங்க. அவங்களோட குணமே அப்படித்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறது நமக்கு நல்லது. சில நேரம் அவங்க சொல்கிற வார்த்தைகள் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிட்டு இதனால் சொல்லியிருப்பாங்களோ அதனால் கெட்டு போகிறது என்னமோ நம்மளோட நிம்மதி தான். சொல்கிறவங்க 5 செகண்டில் சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தையை நம்ம மண்டையில் வச்சு திரும்ப திரும்ப யோசிக்கிறது எல்லாமே தேவையில்லாதது. அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள்கிட்ட நிறைய குறைகள் இருக்கும், நிறைய நிறைகளும் இருக்கும். இதில் குறைகளை மட்டுமே தேடக்கூடிய நபராக நம்ம இருக்கவே கூடாது. மனிதர்களாக இருந்தால் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டேயும் ஒவ்வொரு குணத்தை நம்ம பார்க்கத்தான் முடியும். அதில் நம்ம கண்ணுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே நிறைகள் மட்டும்தான். அந்த நிறைகளை மட்டுமே பார்த்து அதுக்காக சந்தோஷப்பட்டால் போதும். ஆனால் அந்த குறைகளை நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளோட சந்தோஷத்தையே கெடுத்து விடும். அதே மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்களோட சந்தோஷத்தையும் கெடுத்து விடும். ஒரே நாளில் 2 விதமான சம்பவங்கள் நமக்கு நடக்கும். ஒன்று நம்மளை சோர்வடைய செய்து நம்மளை டயர்ட் ஆகி விடுற மாதிரி சம்பவம். இன்னொன்று நம்மளை சந்தோஷப்படுத்தி எனர்ஜியாக வைக்கிற மாதிரி சம்பவம். இந்த 2ல் நீங்கள் எதை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் நீங்கள் சோர்வடைய செய்கிற அந்த விஷயத்தை விட்டுட்டு உங்களை ஊக்குவிக்கிற அந்த விஷயத்தை மட்டுமே யோசித்து அதுக்காக சந்தோஷப்பட்டு அதை மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நம்மளை சுற்றி உள்ளவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சில நேரங்களில் நம்மளை பார்த்து பேசுகிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஞாபகம் வச்சுருப்போம், ஒன்றுமே மறக்காமல். நம்ம அம்மா பேசுனது, ஹஸ்பண்ட் பேசுனது, பசங்க பேசுனது, அக்கா பேசுனது, அண்ணா பேசுனது, ஃப்ரெண்ட்ஸ் பேசுனது எல்லாமே ஞாபகம் வச்சு அன்னைக்கு அப்படி பேசுனாங்க, இன்றைக்கி இப்படி பேசினாங்க எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையும் குழப்பமாகி நம்மளோட நிம்மதியும் கெடுக்கும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே விட்டுறது தான் நல்லது. அந்த சின்ன சின்ன விஷயங்களை ஊதவோ பெருசாக்கவோ கூடாது. அதை அப்படியே விட்டு பாருங்கள். சில நேரத்தில் நம்ம மன்னிக்கிறதுக்கு பழகணும். பல முறை மன்னிக்க கூட தயாராக இருக்கணும். எதுக்காகனா நம்மளோட நிம்மதிக்காக, நம்மளோட சந்தோஷத்துக்காக. டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே ரொம்ப சிக்கலாக போகாது. எப்போவுமே தொட்டான் சினிங்கி மாதிரி இருக்கவங்க தான் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பமாகுவாங்க. சின்ன சின்ன விஷயத்த சிக்கலாக்கி அதிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பாங்க. அதனால் இந்த தொட்டான் சினிங்கி குணத்தை மட்டும் விட்டுறணும். அடுத்து அதிகமாக குவிஞ்சி இருக்கிற பொருட்களை நாம் சுத்தப்படுத்துறது.
அதில் பொருள் மட்டும் இல்லை, நம்மளோட எண்ணங்களும் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். நம்ம தான் இது எல்லாத்தையும் குவிச்சு சேர்த்து வச்சுருப்போம். அதிகமான பொருட்கள் பார்க்குற இடமெல்லாம் பொருட்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கிற எதுவுமே ஒழுங்கு இருக்காது. ஒரு ஒழுங்கோடு இருக்கணும், நம்மளால் பராமரிக்க எளிமையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே அளவோடு இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற பொருளை தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். அதையும் மனசார சந்தோஷமாக செய்யணும். அந்த நேரத்தில் உங்களுக்கும் ஒரு ஒழுங்கு கிடைக்கும். நமக்கு அவசியமானது மட்டும் நம்மளோட இருக்கும். சில பொருள் நமக்கு தேவைப்படாட்டியும் மற்றவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு சின்ன விஷயத்தை செய்கிறதுக்கே குழப்பமாக தான் இருக்கும். பொருட்களை அளவாக வச்சு பாருங்கள், எது நமக்கு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு பாருங்கள். அப்போ தான் நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். அளவுக்கு அதிகமாக பொருட்கள் நம்மளை சுற்றி இருந்தாலே குப்பைகள் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அளவுக்கு அதிகமாக எது இருந்தாலுமே அது மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். அது நம்ம சிந்தனைக்கும் உண்டு, பொருட்களுக்கும் உண்டு, நம்மளை சுற்றி உள்ள மனிதர்களுக்கும் உண்டு. எல்லாத்தையும் பராமரிக்கணும், எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது கூட இதில் அடங்கும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம வச்சுருக்கணும், எல்லாத்தையும் கூடவே கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு குணம். அந்த குணத்தை விட்டுட்டு எதெல்லாம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கணும், எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். உங்கள் வீட்லேயும் குவிஞ்சு கிடக்கிற குப்பைகளை சுத்தப்படுத்துறதுக்கு ஆயத்தமாகுங்க. உங்களோட மனசும் லேசாகும். அதே மாதிரி வாழ்க்கையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம வாழ்க்கையோட பொருந்தி போகிறது. நமக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கணும். இதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளால் முடியும். நம்மளால் பெரிய பெரிய விஷயங்களை யோசிச்சுட்டு நமக்கு கிடைக்கிற நல்ல லைஃப்பை வீணாக்கக்கூடாது, சலிப்பாகவும் கூடாது. எல்லா விஷயத்துலையுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட சின்ன சின்ன குணங்களை விடுற மாதிரி இருக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ்கிறது அதெல்லாம் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. நான் ரொம்ப கோபக்காரால், அதனால் எல்லா நேரத்துலையும் நான் கோபத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மற்றவங்கக்கிட்ட நான் இப்படித்தான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியாக இருக்கவும் முடியாது. விட்டு கொடுத்து போக பழகணும். விட்டு கொடுத்து போகிறதுக்கு சின்ன வயசுலேருந்து பழகணும். அப்படி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா வாழ்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிவாதமாக இருந்தோம் அப்படின்னா அது நமக்கும் நல்லதில்லை, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லதில்லை. கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாகவும் இருக்கணும், அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் இருக்கணும். இதுக்கும் தயாராக இருக்கணும். நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசணும், அதே மாதிரி பேசாமல் அமைதியாக இருக்கிறதுக்கும் நேரம் உண்டு. அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்குது ரொம்ப நல்லது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பிடிவாதமாக இருக்காதீங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறணும். காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் மாறுறாங்க, சுற்றி உள்ள சூழ்நிலைகளும் மாறுது. அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறத்தான் வேண்டும். புதுமை வரவேற்பதற்கு அதுக்கு பொருதி போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். பழைய விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. வேலையும் தள்ளி போடக்கூடாது, அதுக்கு விருப்பப்படையும் கூடாது. ஒரு செல்ஃப் இருக்குது, அதை நாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதை பார்க்கும்போது தான் அது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வரும். அதை நம்ம நாளைக்கு பண்ணிக்குவோம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் உடனே அதை பண்ணி முடிங்க. காலத்தை எப்போவுமே தள்ளி போடாதீங்க. அதுக்காக கொஞ்சம் நேரம் கொடுத்து அதை செஞ்சு முடிங்க. தள்ளி தள்ளி போடுறது ஒரு குணம், அதுவே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பழக்கமாகவே மாறிவிடும். ஒவ்வொரு வேலையாக தள்ளி போட்டு நமக்கு வேலை அதிகமாகிவிடும். அதுக்கப்புறம் அந்த வேலைகளெல்லாம் பார்த்தாலே நமக்கு தலை சுற்றும். இன்றைக்கி என்ன வேலை இருக்கோ அதை இன்றைக்கே பண்ணி முடியுங்க. எப்போவுமே வேலைகளை செய்கிறதுக்கு விருப்பமும் ஆர்வமும் இருந்தாலே அதுவே நமக்கு புதிய வாய்ப்புகள் கொண்டு வரும், நம்ம வாழ்க்கையும் மாற்றும். இந்த குணங்கள் நிறைய பேர்த்துக்கு பழக்கமாக மாறி அவங்களோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. கடைசியாக நான் சொல்கிறது, எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட நல்ல குணத்தையும் பழக்கத்தையும் விடாமல் இருங்க. எல்லாமே ஒரே நாளில் நடக்காது. எல்லாத்துக்கும் அதுக்காக ஒரு காலம் நேரம் தேவைப்படும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.